இன்றைக்கி ஒரு சிம்பிள் சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வீட்டில் மிளகாப்பொடி இல்லை, காய்கறி எதுவுமே இல்லைன்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு, கடுகு சேர்த்துட்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, கருவேப்பிலை, அதோடு பார்த்திங்கன்னா மிளகா வதங்கினதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கணும். எண்ணெய் பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்த்துருங்க. லெமன் சைஸ் புளி எடுத்து நீங்கள் இது கழனி தண்ணியில் மட்டும்தான் ஊற வைக்கணும். அதில் ஊற வச்சா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா கழனி புளிச்சாறு. நீங்கள் இதை 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். நீங்கள் சிம்பிளாக சாப்பிட்ணும், இல்லைன்னா புளிப்பாக சாப்பிடணுன்னா இந்த கழனி புளிச்சாறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம இப்போ தாங்க வீட்டில் பொடி இல்லைன்னா கடை பொடி யூஸ் பண்ணுறோம். அப்போல்லாம் பொடி இல்லைன்னா இந்த கழனி புளிச்சாறு இந்த மாதிரி தான் அரைக்க 2 நாள் ஆகும்ல. அப்போ இந்த கழனி புளிச்சாறு தான் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.